பாளையம் பேரூராட்சி ராமகிரியில் இந்த சின்டெக்ஸின் கீழே சிமெண்ட் தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமகிரியிலிருந்து தெற்கே செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. குஜிலியம்பாறை தாலுகாவில் இந்த மலைப்பகுதிகளில் இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளதை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சாலைகளை அதிவிரைவாக புது சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராமகிரியிலிருந்து தெற்கே பேரநாயக்கம்பட்டி இந்த குளம், இந்த குளத்திலிருந்து தெற்கே சென்றால் பேரநாயக்கம்பட்டி, அதற்கு தெற்கே புளியம்பட்டி என்றார்கள். ஆர்கம்பை ஊராட்சி நல்லுப்பட்டி கிராமத்தில் இந்த சின்டெக்ஸில் தண்ணீர் வருவதில்லை. சுமார் 2 மாத காலமாக உடனடியாக இதற்கு தண்ணீர் வர வழியை செய்ய வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் ஆர்கோம்பை ஊராட்சி. ஆர்கோம்பையில் இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளது. போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குஜிலியம்பாறை வாடிக்கரை ஊராட்சி ஆலச்சங்குளம் செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. சுமார் 10 வருடங்களுக்கு மேல் இந்த சாலையை போட்டுக் கொடுக்கவில்லை, பழுதடைந்தே இருக்கின்றது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரவு நேரங்களில் கற்களால் விபத்து ஏற்படுகிறது வாகனங்களில் செல்லும் போது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். குழந்தைகவுண்டன்பட்டியில் இந்த மேல்நிலை தொட்டி பூச்சி பெயர்ந்து பழுதடைந்துள்ளது. எனவே இதை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சேல்நாயக்கம்பட்டி செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. இதை உடனடியாக புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஒன்றியம் குளத்துப்பட்டி ஊராட்சி ஆலச்சங்குளம் செல்லும் சாலையில் இந்த மேல்நிலை தொட்டி அருகில் முட்புதர்களாக காணப்படுகிறது. இதனால் அந்த பணியாளர் மிகவும் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே இந்த முட்புதர்களை அகற்றி கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த மேல்நிலை தொட்டியின் பணியை விரைவில் முடித்துக் கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வேடசந்தூர் குளத்துப்பட்டி ஊராட்சி ஆலச்சங்குளத்தில் இந்த சின்டெக்ஸில் தண்ணீர் சுமார் 4 மாத காலமாக வருவதில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். எனவே இந்த சின்டெக்ஸிற்கு தண்ணீர் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வேடசந்தூர் குளத்துப்பட்டி ஊராட்சி ஆலச்சங்குளத்தில் இந்த சின்டெக்ஸில் தண்ணீர் வருவதில்லை சுமார் 3 மாத காலமாக. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சின்டெக்ஸிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குஜிலியம்பாறை தாலுகா புதுக்கோட்டை ஊராட்சி புதுக்கோட்டை செல்லும் தார் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது என்று வாகன ஓட்டிகள் கூறும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த சாலையை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஊராட்சி மல்லப்புரம்
விஜிலியம்பாறை ஊராட்சியா? பாறை புதுக்கோட்டை ஊராட்சி பிள்ளமநாயக்கம்பட்டியில் இந்த சாலையின் ஓரம் தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் சாலையில் நிற்கிறது. இதில் உடனடியாக கழிவுநீர் கால்வாய் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விஜிலியம்பாறை தாலுகா புதுக்கோட்டை ஊராட்சி ஆர்பள்ளப்பட்டியில் இந்த ஓடுபாலம் மேம்பாலமாக மாற்றி கொடுக்க பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மழைக்காலங்களில் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது தண்ணீர் வருவதால். எனவே இதை உடனடியாக மேம்பாலமாக மாற்றி கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுக்கோட்டை விஜிலியம்பாறை ஒன்றியம் புதுக்கோட்டை ஊராட்சி ஆர்பி பள்ளப்பட்டியில் இந்த சின்டெக்ஸ் சுமார் 3 மாத காலமாக தண்ணீர் வருவதில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகிகளுக்கு உடனடியாக தண்ணீர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விஜிலியம்பாறை ஒன்றியம் மல்லப்புரம் ஊராட்சி நெல்லம்பாறையில் இந்த சின்டெக்ஸ் தண்ணீர் பிடிப்பதற்கு கீழே மண்ணில் வைத்து பிடித்து கொண்டிருக்கின்றனர். எனவே கீழே சிமெண்ட் தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விஜிலியம்பாறை ஒன்றியம் மல்லப்புரம் ஊராட்சி. இந்த சின்டெக்ஸை கீழே குடம் வைத்து பிடிக்கின்ற மாதிரி சிமெண்ட் தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஒன்றியம் மல்லப்புரம் ஊராட்சி நெல்லம்பாறையில் இந்த பயணிகள் நிழற்கூடை பராமரிப்பு இல்லாமல் முட்செடி கொடிகளாக காணப்படுகிறது. இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விஜிலியம்பாறை ஒன்றியம் மல்லப்புரம் ஊராட்சி நெல்லம்பாறையிலிருந்து உள்ளிக்கோட்டை செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. இதை உடனடியாக புதுப்பித்து கொடுக்க வேண்டும். போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது என பொதுமக்கள் கூறி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த சாலையை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். பாளையம் பேரூராட்சி 15வது வார்டு ராமகிரி இந்த சாலை மிகவும் மோசமாக உள்ளது. போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமாக உள்ளது, குழியும் குண்டுமாக உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விஜிலியம்பாறை ஒன்றியம் சின்னலுப்பை செல்லும் தார் சாலை மிகவும் மோசமாக உள்ளது. சின்னலுப்பை ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த சாலையை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நெல்லம்பாறை மல்லப்புரம் ஊராட்சி நெல்லம்பாறையில் இந்த மின்கம்பம் மிகவும் பழுதடைந்துள்ளது. கம்பிகள் வெளியில் தெரிகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த மின்கம்பத்தை புதியது மாற்றி கொடுக்க வேண்டும் என்று பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.
இதிலேயும்பாறை மல்லப்புரம் ஊராட்சி உள்ளிக்கோட்டை செல்லும் சாலையில் இந்த வெள்ளை தொட்டி மிகவும் மோசமாக உள்ளது. பூச்சி பெயர்ந்து கம்பிகள் வெளியில் தெரிகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மேல்நிலை தொட்டியை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.